UPSC போட்டித் தேர்வு மையம் இளைஞர் சக்தி அமைப்பு ஆகியவற்றின் தொடக்க விழாவிற்கு தலைமை ஏற்று தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் இதயபூர்வமாக ஆற்றலுக்கு போல எடுத்து சொன்ன பெரு மதிப்பிற்குரிய ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கந்தசாமி அவர்களே, இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகிக்கின்ற இந்த கல்லூரியினுடைய செயலர் தாளாளர் திரு மதிப்பிற்குரிய திரு பாலசாமி அவர்களே, இந்த அமைப்பினுடைய தலைவர் திரு மதிப்பிற்குரிய திரு ராஜமாணிக்கம் அவர்களே, இங்கே வரவேற்புரை வழங்கிய இந்த கல்லூரியினுடைய முதல்வர் திரு சங்கர சுப்பிரமணியன் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய இயக்குனர் திரு வெங்கடாசலம் அவர்களே, இந்த கல்லூரியில் முதல்வராக பணியாற்றிய முன்னாள் முதல்வர் அவர்களே, தன்னுடைய வாழ்க்கையை நலிந்த மக்களுக்காக அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் முனைவர் மணி அவர்களே, இங்கே உதவி ஆட்சியர் பயிற்சியாக எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதை கற்றுக் கொண்டிருக்கின்ற காஞ்சன் சௌத்ரி அவர்களே, சேலத்திலிருந்து எங்களோடு வந்திருக்கின்ற திரு சந்திரசேகர் அவர்களே, இளைஞர் சக்தி அமைப்பை ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகிற ராஜா அவர்களே, இந்த கல்லூரியிலே பணியாற்றுகின்ற பேராசிரியர் பெருமக்களே, இங்கே பயிர்கின்ற மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் நான் ஈரோடு மாவட்டம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டேன். அவர் சொன்னார், இந்த ஊர் என் சொந்த ஊர் போல இருக்கிறது. அவர் என்னுடன் 2 ஆண்டு 2 மாதங்கள் பணியாற்றினார். அவர் வரவேற்பு அலுவலராக பணியாற்றுகிற போது நிறைய பணிகள் ஆற்ற வேண்டிய சூழல்கள் ஏற்பட்டன. அப்போதெல்லாம் இரவு பகலாக முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றுகிறார். அவர் கந்தசாமி என்கின்ற பெயரை வைத்திருந்தாலும் அவரை நான் செல்லமாக கந்து கந்து என்றுதான் நினைப்பேன். கந்து வெட்டி கேட்காத கந்து அல்ல. இன்று 2 முக்கியமான நிகழ்வுகள் இங்கே நடக்கின்றன. ஒன்று, மத்திய தேர்வாணையம் நடத்துகின்ற போட்டித் தேர்வுகளுக்கான வழிகாட்டி மையத்தை இன்று தொடங்கி வைப்பது முதல் நிகழ்வு. நான் இதை ஏன் பயிற்சி மையம் என்று கூறவில்லை என்றால், போட்டித் தேர்வுகளுக்கு யாரும் பயிற்சி அளிக்க முடியாது. போட்டித் தேர்வுகளை பொறுத்தவரை வழிகாட்டுதலைத்தான் செய்ய முடியும். நம்முடைய மேல்நிலை பள்ளி வகுப்பு தேர்வுகளைப் போலவோ அல்லது 10ஆம் வகுப்பு இறுதி தேர்வை போலவோ பயிற்சி அளித்து அவர்களை அதிக மதிப்பெண்கள் வைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இங்கே எவ்வாறு படிக்க வேண்டும், எவற்றை படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எவ்வாறு குறிப்புகளை தயார்படுத்த வேண்டும், எவ்வாறு அட்டவணையை தயாரிக்க வேண்டும், எந்தெந்த பாடத்திற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும் என்பவற்றையெல்லாம் சொல்லி உற்சாகப்படுத்தி ஊக்குவித்து உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பை உருவாக்குவதுதான் வழிகாட்ட வேண்டும். இந்தியாவிலே நிறைய பயிற்சி மையங்கள் என்கின்ற பெயரில் பயிற்சி மையங்கள் செயல்படுகின்றன. அவற்றில் வெற்றி பெறுபவர்கள் சொர்க்கமாகத்தான் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் அந்த மையமே தங்களை உருவாக்கிவிடும் என்கின்ற மாயையில் சென்று சேர்கிறார்கள். அந்த மையம் வழிகாட்டுவதை மட்டும்தான் செய்யும். சென்னிலே அற்புதமான ஒரு கவிதை இருக்கிறது. நிலவை காட்டுகிற விரலே நிலவு அல்ல, நிலவை காட்டுகிற விரல் விரல் தான், அது நிலவை காட்டுகிறது. நாம் விரலையே நிலவு
என்று நினைத்து விடக்கூடாது. சில நேரங்களில் இப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலை இந்த மையம் உங்களுக்கு அளிக்கிறது. அதை மனத்தில் வைத்துக் கொண்டு செயல்படுவதுதான் சிறப்பு. இந்த தேர்வுக்கு எப்போதிருந்து படிக்கலாம் என்று பல மாணவர்கள் என்று கேட்பது. வட இந்தியாவிலே ஒரு காலத்தில் அதிகமான இளைஞர்கள் இந்த போட்டித் தேர்வை எழுதி முக்கியமான பணிகளுக்கெல்லாம் வந்து கொண்டிருந்தார்கள். அங்கே இருந்த விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் அப்போது இல்லை. நான் 1988ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி பணிக்காக மசூரியில் சென்றபோது அங்கே இருந்த பல இளைஞர்களை பார்த்த பிறகு தமிழ்நாட்டிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக 1995ஆம் ஆண்டு IAS தேர்வும் அணுகுமுறை என்கின்ற நூலை எழுதினேன். அதனுடைய நோக்கம் இங்கிருக்கிற இளைஞர்களும் இது போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாரிக்க முடியும், வெற்றி பெற முடியும் என்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. நீங்கள் இந்த தேர்வை வட இந்தியாவிலே இருக்கிறவர்கள் எப்போது தங்கள் மனத்திலே நிறுத்திக் கொள்கிறார்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கே பள்ளியிலே படிக்கிற போது இந்திய ஆட்சிப்படி, இந்திய காவல்படி இவைதான் என்னுடைய இலக்கு என்று மாணவர்கள் முடிவெடுத்து விடுகிறார்கள். அப்போதிருந்து செய்தித்தாள்களை வாசிக்கிறார், பொது அறிவு நூல்களை படிக்கிறார். கல்லூரியில் சேர்கிற போது இந்த தேர்வுக்கு தயாரிக்க உதவுகின்ற விருப்ப பாடங்களை எடுத்துக் கொள்கிறார். அதனால் அவர்கள் முதலிலிருந்தே மன தயாரிப்பு செய்து இந்த தேர்வை நோக்கி அடியெடுத்து வைக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டிலே அவர்கள் பட்டப்படிப்பு முடிக்கிற வரை எந்த விதமான மன தயாரிப்பு இல்லாமல் இருக்கிறார். பட்டப்படிப்பு முடித்த பிறகுதான் இந்த தேர்வை எழுத வேண்டும் என்று சிந்திக்கிறார். ஆனால் பல ஆண்டுகளை அவர்கள் இழந்து விடுகிறார். நான் கூட பட்டப்படிப்பை முடிக்கிறவரை இந்த தேர்வை எழுத வேண்டும் என்று கனவில் கூட சிந்தித்து பார்க்கவில்லை. அதனால் நாம் பின்தங்கி விடுகிறோம். இப்போது உங்கள் கல்லூரி, உங்கள் தாளால் ஆகியோருடைய ஏற்பாட்டினால் நீங்கள் கல்லூரியில் படிக்கிற போதே இந்த தேர்வுக்கு தயாரிக்கப் போகிறீர்கள். அதனால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்கின்ற அந்த உற்சாக வரிகளை உச்சரிக்க கல்லூரியிலே படிக்கிற போது கூடுதலாக 2 மணி நேரம் இந்த தேர்வுக்காக நீங்கள் ஒதுக்க முடியும். கலை அறிவியல் பாடப்பிரிவுகளில் படிக்கிறவர்களுக்கு உபரி நேரம் உண்டு. அவர்கள் பாடத்தை படித்தது போக மீதி நேரங்களில் இவற்றிற்காக தயாரிக்கலாம். உங்களுடைய தேர்வுகள் முடித்த பிறகு இடையிலே இருக்கிற விடுமுறை நாட்களிலும் நீங்கள் இந்த தேர்வுக்காக தயாரிக்க முடியும். அதற்கான அவகாசம் உங்களுக்கு அகப்படும். அதனால் கல்லூரியில் இருக்கிற போதே விழிப்புணர்வுடன் இந்த தேர்வுக்கு தயாரிப்பது என்பது உங்கள் வெற்றியின் வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்பதை உங்களுக்கு முதலில் சொல்ல விரும்புகிறேன். கல்லூரியிலே படிக்கிற போதே நீங்கள் தினமும் செய்தித்தாள்களை வாசித்து நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும். செய்தி குறித்து வருகிற பல இதழ்களை படித்து உங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். கல்லூரியிலே படிக்கிற போதுதான் நீங்கள் விருப்ப பாடங்களை சரியாக தேர்ந்தெடுத்து அவற்றிற்கு தயாரிக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எடுக்கிற விருப்ப பாடத்தில் எந்தெந்த நூல்களை மேற்கோள் நோக்காக கொள்ள வேண்டும், எவ்வாறு படிக்க வேண்டும், இதற்காக எந்த ஆராய்ச்சி இதழ்களை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் உங்களுடைய சுட்டு விரலை பிடித்து வழிநடத்துவதற்கும் சுட்டு விரலை நீட்டி வழிகாட்டுவதற்கும் அவர்கள் தயாராக. அதனால் கல்லூரியிலே படிக்கிற போது நீங்கள் இந்த தேர்வுக்கு தயார் செய்வது என்பது ஒரு மகத்தான மன தயாரிப்பாக இருக்கும் என்பதை நான் முதலில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்.
கல்லூரியிலே படிக்கிற போது நீங்கள் இந்த தேர்வுக்கு தயாரித்து விருப்ப பாடங்களில் எல்லாம் விற்பனர்களாக மாறினால், உங்களுடைய நூலகத்தை பயன்படுத்தினால், அதற்கு பிறகு ஒரே ஓராண்டு இந்த தேர்வுக்கு படித்தால் முதல் முறையிலேயே நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். இங்கே இந்த மையத்தை தொடங்குகின்ற கல்லூரி நிர்வாகத்திற்கும் சில ஆலோசனைகளை உங்களுடைய நூலகத்தில் ஒரு பிரிவை ஒதுக்கி போட்டித் தேர்வு பிரிவு என்று போட்டித் தேர்வு மாணவர்களுக்காக உருவாக்கும். என்னை கேட்டால் போட்டித் தேர்வு மையம் என்று தனியான ஒரு கட்டடத்தில் கூட நீங்கள் நூலகத்தை அமைக்கலாம். தனியான ஒரு நூலகம் போட்டித் தேர்வுக்காக. அங்கே போட்டித் தேர்வு எழுதுகிற மாணவர்களை மட்டுமே உறுப்பினர்களாக கொண்டு அவர்களை மட்டும்தான் நீங்கள் அனுமதிக்க, எல்லோரையும் அனுமதிக்க, அவர்களுக்கு மட்டும் அனுமதி அட்டைகள் வழங்கி அவர்கள் மட்டும் வரலாம் என்கிற ஏற்பாட்டை நீங்கள் செய்யும். அந்த நூலகத்தை போட்டித் தேர்வுக்காக புத்தகங்கள், மேற்கோள் புத்தகங்கள், வெளிநாட்டு ஆசிரியர்கள் எழுதிய புத்தகங்கள், போட்டித் தேர்வுக்காகவே வெளியாகின்ற இதழ்கள், விருப்ப பாடங்களுக்கான ஆராய்ச்சி நூல்கள், ஆராய்ச்சி இதழ்கள், இவற்றை தவிர கடந்த 10 ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பு, உலக வரைபடம், இந்திய வரைபடம், தமிழ்நாடு வரைபடம் போன்றவற்றை எல்லாம் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அவற்றையெல்லாம் மாணவர்கள் படிக்க வேண்டும். நான் பல கல்லூரிகளுக்கு செல்லுகிற போது வகுப்பு முடிந்தால் நூலகத்தையும் மூடிவிடுகிறார்கள். அதற்கு மாறாக நீங்கள் கல்லூரி முடிந்த பிறகுதான் இந்த மையத்தை திறக்க வேண்டும். குறைந்தது 4 மணி நேரமாவது இந்த போட்டித் தேர்வு நூலகம் கல்லூரி முடிந்த பிறகு இயங்க வேண்டும். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நூலகங்கள் 24 மணி நேரமும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பல்கலைக்கழகத்துடைய நூலகம் எல்லா நாட்களும் காலையில் 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை இயங்கும். தீபாவளியாக இருந்தாலும் சரி, பொங்கலாக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த நூலகத்தை திறந்து வைத்திருப்பார்கள். நூலகங்களுக்கு விடுமுறை இல்லை, அறிவுக்கு விடுமுறை இல்லை. அதனால் நீங்கள் நூலகத்தை வகுப்பு முடிந்த பிறகு 4 மணி நேரம் திறந்து வைக்கிறோம். அதற்கென்று தனியாக ஒரு நூலகரை இயங்கி, அதோடு இந்த நூலகத்தில் சிறந்த புத்தகங்களை பல பிரதிகள் அடுக்கி வைத்து, அது மட்டும் இல்லாமல் இந்த 100 மாணவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற போது அவர்களுக்கு வாரம் 2 நாட்கள் பயிற்சி அளிக்கிறது. பயிற்சி அளிப்பது என்றால் இந்த தேர்வை எழுதி அனுபவப்பட்டவர்களைத்தான், வெற்றி பெற்றவர்களைத்தான் அழைத்து வந்து பேச. ஏனென்றால் இந்த போட்டித் தேர்வுகளுக்கும் பல்கலைக்கழக தேர்வுகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. பல்கலைக்கழக தேர்வு என்பது ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை மையமாக கொண்டது. அந்த பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் கேள்விகள் கேட்கப்படுகிறது. நீங்கள் 10 ஆண்டு கேள்வித்தாள்களை பார்த்தால் எம்மாதிரியான கேள்விகள் வரும் என்று அனுசரித்து படித்துக் கொள்ள முடியும். பல்கலைக்கழக தேர்வுகளில் மாணவர்கள் ஒரே மாதிரி விடை எழுதினாலும் அவர்களுக்கு மதிப்பெண்கள் அளிக்கப்படுகிறது. ஆனால் போட்டித் தேர்வுகள் என்பது வித்தியாசமானது. உங்கள் விடை மற்ற மாணவருடைய விடையை விட செறிவாகவும் நிறைவாகவும் இருக்க வேண்டும். எனவே நீங்கள் புதிதாக ஏதேனும் பொருள்வையை அந்த வரியை கணக்கிறீர்களா என்று மற்றவர்கள் விடைகளில் இருந்து வேறுபடுத்தி எழுதுகிற போதுதான் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அதனால்தான் நீங்கள் இந்த தேர்வை எழுதியவர்களை அழைத்து அவர்களை பயிற்சி கொடுப்பதற்கு வைக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே இருக்கின்ற ஏதேனும் ஒரு பயிற்சி மையத்தோடு இணைந்து இந்த மையத்தை நடத்தினால் அவர்களுடைய வழிகாட்டுதல், அவர்கள் ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கிற குறிப்புகள் போன்றவை புரியாது. நாம்
மீண்டும் சக்கரத்தை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டுபிடித்து விட்டால் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது. நாம் மீண்டும் கடிகாரத்தை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டுபிடித்து விட்டார்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கணினியை கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, கண்டுபிடித்து விட்டார்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதை போல ஏற்கனவே இவற்றையெல்லாம் சேகரித்து திரட்டி தயாரித்து வைத்திருக்கின்ற அந்த வழிகாட்டி மையத்தினுடைய துணையோடு இணைந்தும் நீங்கள் இந்த பயிற்சி மையத்தை உருவாக்கலாம். இந்த பயிற்சி மையத்தை 100 மாணவர்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு நீங்கள் தொடங்குவதுதான். ஏனென்றால் இந்த பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு நாம் வெற்றி பெறுவதற்கான தகுதியை பெற்றிருக்கிறோம் என்கிற தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. அதற்காக ஒரு நுழைவுத் தேர்வு, அதிலே வெற்றி பெற்றவர்களை மட்டும் இந்த மையத்தை அனுமதிக்கிறோம். நாம் முயன்று இதை பெற்றிருக்கின்றோம் என்கின்ற எண்ணம் இருந்தால்தான் அவர்கள் இதிலே ஈடுபடுவார்கள். எல்லோரையும் சகட்டு வேலைக்கு நீங்கள் அனுமதிக்கிறோம். இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பயிற்சி உறுப்புகளுக்கு அந்த நூலகத்திற்கும் அனுமதிக்கின்ற போது அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இந்த தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைத்து இந்த மாபெரும் அரங்கிலே கூடியிருக்கிற மாணவர்களுக்கும் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அனுபவங்களை சொல்வது அறிவுரையாக, செய்யாததை சொல்வதுதான் அறிவுரை. செய்ததை சொன்னால் அது அனுபவம் பகிர்வு. முதலாவதாக நான் சொல்வது, நீங்கள் பல்கலைக்கழக தேர்வுக்கும் படிக்க வேண்டும், போட்டித் தேர்வுக்கும் படிக்க வேண்டும். எனவே கடினமாக உழைப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். மற்ற மாணவர்கள் உல்லாசமாக இருக்கிறார்கள், கைபேசியை கொஞ்சி பேசி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்கள் திரைப்படங்களுக்கு செல்கிறார்கள், மற்றவர்கள் கேளிக்கைகளுக்கு போகிறார்கள் என்று உங்கள் மனத்தை அலைவாய விடக்கூடாது, உங்கள் கவனத்தை சிதறவிடக்கூடாது. இது மட்டும்தான் உங்களுடைய நோக்கம் என்று கடிவாளம் கொண்ட குதிரையைப் போல உங்கள் முழு கவனமும் இந்த போட்டித் தேர்வுகள் மீது இருக்க வேண்டும். அதனால் குறைந்தது தொடக்கத்தில் 2 மணி நேரமாவது நீங்கள் படிக்க வேண்டும். அதிலே 1 மணி நேரமாவது நீங்கள் செய்தித்தாள்களுக்காக ஒதுக்க வேண்டும். இந்த தேர்வை எழுதப் போகிறேன் என்று முடிவு செய்த மாணவர்கள் நான் இன்னொரு வேண்டுகோளை வைக்கிறேன். தயவு செய்து நான் IAS எழுதப் போகிறேன் என்று ஊர் முழுவதும் தம்பட்டம் பிடிக்காதீர்கள். நீங்கள் அதுவரை கமுகமாக இருந்து இந்த தேர்வை எழுதுங்கள். ஏனென்றால் இந்த உலகம் உங்களை தட்டி கொடுப்பதை விட தட்டி கழிப்பதுதான் அதிகம். நான் ராயக்கோட்டை என்ற சின்ன ஊரிலே தங்கி இந்த தேர்வுக்காக முதன்முறை படிக்கிற போது நான் படிப்பது தெரிந்த பலர் இந்த சிற்றூரில் இருந்தாலே கரை சேரப் போகிறார் என்று என்னை பரிகசித்தார். முன்னால் முடியாது என்று சொன்னார். அவர்கள் முடியாது என்று சொன்ன சொற்கள் தான் எனக்கு உற்சாக வரிகளாக அவைதான் என் உள்ளத்தில் தீ மூட்டி சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அந்த எதிர்மறை பேச்சுக்கள் தான் என்னிடம் ஏற்படுத்தியது. ஆனால் எல்லோரும் அப்படி இருக்க மாட்டார்கள். என்கின்ற அந்த அழகான அறிவுரை கூறுகின்ற ஒரு இணைய பகுதியில் ஒரு செயலை செய்து முடிக்கிறவரை யாரிடமும் பகிராதே என்று இருந்தது. அதை நான் சிரத்திலே கொண்டு மூளைக்கு சுற்றுலா என்கிற நூலை எழுதுகிற போது நூல் முடிகிறவரை அதை என் மூளையிலேயே பகிர்ந்து எழுதிய பிறகுதான் மற்றவர்களுக்கு அறிவித்தேன். ஒருவேளை மூளையை சுற்றுலா என்று நான் எழுதி போகிறேன் என்று சொல்லியிருந்தால் மருத்துவர்கள் என்னிடம் உங்களுக்கு மருத்துவம் தெரியுமா என்று கேட்பார். விஞ்ஞானிகள் என்னிடம் நரம்பியல் தெரியுமா என்று கேட்பார். இவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்குத்தான் நான் எழுதுகிறேன். ஒருவர் என்னை கேட்டார், எதற்காக நீங்கள் மூளையின் சுற்றுலா எழுதுகிறீர்கள்? நான் சொன்னேன், போட்டித் தேர்வுகள் பற்றி எழுதினேன். அப்போது சிலர் போட்டித் தேர்வுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்றார். இன்னும் சிலரோ நான்
எழுதிய போர்த்துறை பழமையை படித்துவிட்டு அது படை வீரர்களுக்கு தானே என்றார். மையத்தலைமைகள் என்பதை படித்துவிட்டு அது அரசியலில் இருப்பவர்களுக்கு தானே என்றார். மூளைக்கும் சுற்றுலா எழுதினேன். மூளைக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்று யாரும் கேட்கவில்லை. அதனால்தான் அது ஒரு செயலை செய்து முடிக்கிறவரை நீங்கள் அதை கமுக்கமாக வைத்திருக்கிறது. யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் பகிர்ந்து கொண்டால் அதை செய்ததை போல ஒரு திருப்தி ஏற்படுகிறது. இரண்டாவது முறை நான் இந்த தேர்வை எழுதுகிற போது யாரிடமும் பகிராமல், எனவே இந்த தேர்வை எழுதுகிற மாணவர்கள் தேர்வு முடியும் வரை, வெற்றி பெறும் வரை ரகசியமாக வைக்கிறார். இந்த தேர்வை எழுதப் போகிற மாணவர்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது ஒரு கால அட்டவணையை வகுத்துக் கொள்ள வேண்டும். யார் கால அட்டவணையை வகுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் உலகத்திலே வெற்றி பெறுகிறார்கள். நெப்போலியன் விடிய விடிய படிப்பார். போர்க்களத்தில் இருக்கிற போது கூட படிப்பார். அவர் படை வீரராக இருந்தபோது அவருக்கு தண்ணீர் கொண்டு வந்த பெண்மணி எல்லோரும் உல்லாசமாக இருக்கிறார்கள், நீங்கள் மாத்திரம் படித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று சொன்னார். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் படை தலைவராக, அப்போதும் அதே பெண்மணி தண்ணீரை கொண்டு வந்தார். நெப்போலியன் படித்துக் கொண்டிருந்தார். தண்ணீரை ஊற்றி அவருக்கு அடித்து விட்ட அந்த பெண்மணி இப்போதும் படித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், அப்போது நான் படித்துக் கொண்டிருந்தேன், அதனால்தான் படைத்தளபதியாக. இப்போது நான் படித்துக் கொண்டிருப்பது படைத்தளபதியாக இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதற்காக. எனவே தொடர்ந்து வாசிப்பதும், கடினமாக உழைப்பதும், அட்டவணையை தயாரிப்பதும், அதை வாழ்க்கையில் கடைபிடிப்பதும் முக்கியம். எனவே ஒரு அட்டவணையை தயாரி. தினசரி காலையில் எப்போது எழுவது, எவ்வளவு நேரம் வாசிப்பது, எவ்வளவு நேரம் பொது அறிவை வாசிப்பது, எந்த மணியிலிருந்து எந்த மணி நேரம் நீங்கள் செய்தித்தாளை வாசிப்பது, எப்போது கல்லூரிக்கு செல்வது, கல்லூரி விட்டு வந்தால் எவ்வளவு நேரம் இழைப்பார், களைப்பார், உடற்பயிற்சி செய்வது, எப்போது உங்களுடைய பல்கலைக்கழக தேர்வுகளுக்கு படிப்பது என்று வரையறை செய்வது. விடுமுறை நாட்கள் தான் ஒரு மனிதனுடைய வெற்றியை தீர்மானிக்கின்றன. விடுமுறை நாட்களில் அதிக நேரத்தை ஒதுக்கு, படித்தவற்றை திருப்புதல் செய்யும். மண்ணை பரப்பினால் மட்டும் சாலைகள் உருவாவது இல்லை. அவற்றை அழுந்த தேய்த்து உறுதியாக்குகிற போதுதான் அந்த சாலைகள் உருவாகிறது. அதை போல திருப்புகிற போதுதான் நீங்கள் படித்தவை உங்கள் மனத்திலே நிலைத்து இருக்கின்றன. அதனால் அட்டவணையை தயார் செய்யும். நீங்கள் கல்லூரியிலே படிக்கிற போது உங்களுடைய பேச்சு திறனையும் எழுத்து திறனையும் வளர்த்து, இங்கே இருக்கிற நம்முடைய தாளாளர் திரு வாலிசாமி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இங்கே இருக்கிற முதல்வர் திரு சங்கர சுப்பிரமணியன் அவர்களுக்கு இந்த வேண்டுகோளை நான் வைக்கிறேன். உங்கள் மாணவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த போட்டித் தேர்வு மையத்தில் இணைகிற மாணவர்களுக்கு தாங்கள் படித்தவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு மேடையை உருவாக்கும். அவர்கள் பேசி பழக. தொடக்கத்தில் நான் உணரும், பற்கள் தத்தி அடிக்கும், கை கால்கள் உணரும். நான் பல இடங்களில் சொல்வது உண்டு, இவற்றை தாண்டாமல் யாரும் பெரிய பேச்சாளராக. தொடக்கத்தில் மிகப்பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் இப்படி தடுமாறி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் அவர்கள் தாங்கள் படித்தவற்றை மற்றவர்களுக்கு பகிர்வதற்கு மேடையை உருவாக்கும். அப்போதுதான் அவர்களுடைய பேசுகிற திறனும் எழுதுகிற திறனும் மேம்படும். பேச்சு திறன் என்பது யாருக்கும் தொடக்கத்தில் அமைந்து விடுவதில்லை. பேசி பேசி பழகுகிற போதுதான் அந்த திறன் மேம்படும். எனவே வாய்ப்புகளை உருவாக்கும். உடல் மொழி எப்படி இருக்க வேண்டும், ஒரு மேடையில எப்படி நிற்க வேண்டும், எல்லோரையும் எப்படி பார்க்க வேண்டும், கை கால்களை எப்படி அசைக்க வேண்டும், முகக்குறிப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கும். இங்கே போட்டித் தேர்வு மையத்தில் தயாராகிற மாணவர்கள் தங்களுடைய அறையில் ஓர் உலக வரைபடத்தையும் ஓர்
போஸ்டர் மாட்டிருக்கிறது. செய்தித்தாளில் ஓர் இடத்தை பார்த்தால் உடனடியாக உலக வரைபடத்தில் அது எங்கிருக்கிறது என்று பார்க்க. அப்படித்தான் நாம் பொது அறிவை வளர்த்துக் கொள்ள முடியும். நல்ல குழுக்களை அமைத்து மாணவர்கள் குழு விவாதம் செய்ய வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்குள் இருக்கிற அந்த தயக்கம் அகன்று அவர்கள் சரளமாக பேசத் தொடங்குவார்கள். நீங்கள் தொடக்கத்தில் பேசுகிற போது ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு மயக்கம் இருக்கும், ஒரு சுணக்கம் இருக்கும். ஆனால் நாளடைவில் அவற்றையெல்லாம் நீங்கள் வென்றுவிட முடியும். எந்த குறிப்பும் இல்லாமல் மேடையிலே பேசுவதற்கு உங்களால் முடியும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கின்ற எல்லா கணினிகளை விட மிகச்சிறந்த கணினி நம்முடைய மூளைதான் கண்டுபிடித்திருக்கிறார். செயற்கையான நுண்ணறிவு இருக்கலாம், ஆனால் அதை காட்டிலும் இயற்கையான நுண்ணறிவு என்பது மேம்பட்டது என்று நோம் சாம்ஸ்கி குறிப்பிடுகிறார். எனவே உங்கள் ஆற்றல் உள்ள இந்த மூளையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய படிப்பை தொடர்ந்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் சரியான சொல் சரியான இடத்திலே வந்து விழும். அதுதான் சொற்பொழிவாக்குகிற திறமை. நீங்கள் படிக்கிற போது உங்கள் ஐயங்களை எல்லாம் கேட்டு தெளிவு பெறுவதற்கு உங்கள் பேராசிரியர் இருக்கிறார். ஒன்றை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். இந்த கல்லூரியிலே இருக்கிற நூலகத்தை நீங்கள் இப்போது பயன்படுத்தினால்தான், நான் என்னுடைய கல்லூரியிலே இருக்கிற நூலகத்துக்கு ஏதாவது அவர்கள் ஒரு பிரசன்டேஷன் அல்லது அசைன்மெண்ட் கொடுத்து எழுத வேண்டும் என்றால் மட்டும்தான் பயன்படுத்துகிறேன். ஆனால் போட்டித் தேர்வுக்கு தயாரிக்கிற போதுதான் அதனுடைய அருமையை உணர்ந்தேன். நான் எந்த நூலகத்தை பயன்படுத்த மறந்தேனோ அந்த நூலகத்துக்கு சென்று 2 மணி நேரம் கால் எடுத்து நின்று அனுமதி பெற்று ஒரு வாரம் இருக்கிற புத்தகங்களை எல்லாம் அந்த நூலகம் திறப்பதற்கு முன்னால் நான் இருப்பேன். மூடுகிற போது கழுத்தை பிடித்து தள்ளாத முறையாக அங்கிருந்து வெளியேறுவேன். அவ்வாறு நான் அந்த நூலகத்தை முழுவதுமாக ரசித்து படித்த போதுதான் எப்பேற்பட்ட வாய்ப்பை நான் தவறவிட்டேன் என்று உணர்ந்தேன். ஆகவே என் அருமை நண்பர்களே, தயவு செய்து உங்கள் கல்லூரியில் இருக்கிற நூலகத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கிருந்து வெளியே சென்றால் உங்கள் பேராசிரியருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்காது. இந்த நூலகத்தை பயன்படுத்துகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. எனவே இந்த வளாகத்தில் இருக்கிற போதே போட்டித் தேர்வுகள் எப்படி நடத்தப்படுகின்றன, அவற்றின் பாடத்திட்டம் என்ன, எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுகின்றன என்பவற்றை எல்லாம் இந்த வழிகாட்டி மையத்தின் உதவியால் தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு உங்கள் நூலகத்தை பயன்படுத்தி குறிப்புகள் தயாரிக்கும். இந்த கல்லூரி பருவத்தில் நீங்கள் குறிப்புகளை எல்லாம் தயார் செய்து கொண்டால் வெளியே போனவர்கள் அவற்றை வாசித்தால் வழங்கப்பட்ட பாதையில் பயணப்படுவதை போல இருக்கும். அது எளிதாக உங்கள் மனத்திலே பதியம் போட்டுவிடும். அதனால் இந்த கல்லூரி வாழ்க்கையில் இந்த போட்டி மையத்தை மிகவும் முயற்சி எடுத்து உருவாக்கி செம்மையாக வழிநடத்தி சிறந்தவர்களை அழைத்து பேச வைத்து அதன் மூலம் அவர்களுக்கு வெளிச்ச கதிர்களை பாய்ச்சி அவர்கள் மனத்தில் நம்பிக்கை நாட்டுகளை நடுவது இந்த கல்லூரியை முயற்சி. இங்கே நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் போன்ற உதவி ஆட்சியர் பயிற்சி போன்றவர்களை எல்லாம் அழைத்து அவர்களை எவ்வாறு இந்த தேர்வுகளுக்கு படிக்க வேண்டும் என்பதை கூற சொல்லும். நான் மத்திய தேர்வாலயத்திற்கு மட்டும் தனியாக வழிகாட்டி மையம் நடத்துவதைப் போல மற்ற தேர்வுகளுக்கும் ஒரு வழிகாட்டி மையத்தை நடத்துவது அவசியம் என்று உணர்கிறேன். ஏனென்றால் தமிழ்நாடு அரசு நடத்துகிற பல தேர்வுகள் சிறந்தவையாக இருக்கின்றன. மத்திய அரசு நடத்துகின்ற பல தேர்வுகள் மாணவர்கள் அதிகம் தமிழ்நாட்டிலிருந்து வராத காரணத்தால் வட இந்தியில் வந்து அமர்கின்ற இடமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு தொடர்வண்டி நிலையத்திற்கு சென்றால் அங்கே தமிழில் பேசுவதற்கு குறைவாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய மாணவர்கள் இந்த தேர்வுகளை எழுதுவது. எனவே அந்த தேர்வுகள் எல்லாம் எப்படி நடத்தப்படுகிறது?
நீங்கள் திரு கந்தசாமி அவர்கள் சொன்னாரே குரூப் 1, அதில் 4 தாள்கள் இருக்கின்றன. 3 பொது அறிவு தாள்கள், 1 தமிழ் தகுதி தாள். இவற்றுக்கெல்லாம் எப்படி தயாரிக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த விழிப்புணர்வினால் ஒரு பலன் இருக்கும். இவர்கள் தங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துவார், வீணடிக்க மாட்டார்கள், கவனச்சிதறல் குறையும், கைபேசி பயன்பாடு குறையும், அவர்கள் மனம் அலைப்பாயாது, எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அவர்களுக்கு இருக்கும். அதனால் அவர்கள் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். 1000 கதவுகள் இவர்களுக்காக இருக்கிறது. இதை மனத்தில் வைத்துக் கொண்டு இந்த போட்டித் தேர்வு மையங்களை கல்லூரி நிர்வாகம் உருவாக்க வேண்டும் என்று இதனுடைய தாளாளர் மதிப்பிற்குரிய திரு பாலசாமி அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். திரு மணி அவர்கள் பல அலுவலர்களை நிறைய கட்டுரைகள் விழிப்புணர்வோடு செயல்படுவது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து போராடும் அவர்கள் அறிந்த நல்ல அலுவலர்களை எல்லாம் அழைத்து அவர்கள் எப்படி தேர்வுக்கு தயார் செய்தார்கள், எவ்வாறு அதை வெற்றி பெற்றார்கள் என்கின்ற அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு வழியேற்படுத்திக் கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இரண்டாவதாக, இங்கே தொடங்குகின்ற இளைஞர் சக்தி மையத்தை பற்றியும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த நாட்டில் இளைஞர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்று உங்களுடைய தாளாளர்கள் குறிப்பிட்டார்கள். இந்தியாவிலே 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் 65% இருக்கிறார்கள். மற்ற நாடுகள் எல்லாம் கிழக்கு தட்டி போயிருக்கிற காலத்தில் இந்திய இளைஞர்கள் இந்த நாட்டில் அதிக எண்ணிக்கையில் செயல் திறனோடும் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் இருக்கிறார்கள். இந்த இளைஞர்களை வழிநடத்துவது, அவருடைய ஆற்றல்களை முறையாக வகைப்படுத்துவது அவசியம் என்கிறார். அதே நோக்கத்தில் தான் இந்த இளைஞர் சக்தி அமைப்பு இந்த கல்லூரியிலே தொடங்குகிறது. இளைஞர்களுடைய ஆற்றலை மட்டும் நாம் சரியான கோணத்தில் செலுத்திவிட்டால் அது எப்படி ஒரு குவி ஆடியை சூரிய வெளிச்சத்தில் காட்டினால் கீழே இருக்கிற காகிதம் பற்றி எரியுமோ அதை போல அவருடைய ஆற்றல் பன்மடங்கான ஆட்சி இந்த உலகுக்கே வெளிச்சத்தை தரும் என்கிற நம்பிக்கை எனக்கு. இந்த இளைஞர் சக்தி மையத்தில் இணைகிற இளைஞர்களுக்கு சில பண்புகள் தேவைப்படுகிறது. அவர்கள் நற்பண்புகளோடு தீய பழக்கங்கள் இல்லாமல் இருப்பது வேறு, நல்ல பழக்கங்களோடு இருப்பது, அன்போடு இருப்பது, கருணையோடு இருப்பது, மனித நேயத்தோடு இருப்பது, விடாமுயற்சியோடு இருப்பது, இவையெல்லாம் நல்ல பண்புகள். ஒப்புரவோடு திகழ்வது, சக மனிதர்களை மதிப்பது, எந்தவித வேறுபாடும் இல்லாமல் பாகுபாடும் இல்லாமல் பழகுவது ஆகியவை நற்பண்புகள். இந்த நற்பண்புகள் இளைஞர் சக்தியிலே இருக்கிற இளைஞர்களுக்கு உருவாக வேண்டும். அவர்கள் மற்ற மாணவர்களுக்கு திசை காட்டிகளாக இருக்க வேண்டும், கலங்கரை விளக்கங்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இளைஞர்கள் இந்த இளைஞர் சக்தியின் மூலம் உருவாக வேண்டும். அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். இளைஞர் சக்தியிலே இருக்கிற மாணவர்கள் இந்த அமைப்பிலே இருந்தோம், அதனால் நாங்கள் கல்வியை புறக்கணிக்கிறோம் என்று இருக்கக்கூடாது. கல்வியிலே ஒருவர் சிறந்து விளங்கினால்தான் மற்றவர்களை ஆற்றுப்படுத்தும். நான் கல்லூரியிலே படிக்கிற போது சக மாணவர்களுக்கு சொல்லுவேன், நாம் வாழ்க்கையிலே ஓர் உயர்ந்த இடத்தை அடைந்தால்தான் நாம் சொல்வதை மற்றவர்கள் கேட்பார்கள். நாம் சராசரியாக இருந்துவிட்டால் நாம் சொல்வதை யாரும் கேட்க மாட்டார்கள். ஒருவர் உயர்ந்த பீடத்தில் இருந்து சொல்வது அல்ல, ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் ஏதேனும் சாதித்திருக்க வேண்டும். சாமானியர்களோடு நடக்கிற போது கூட சரித்திரம் படைத்திருந்தால்தான் மற்றவர்கள் அவர்களை முன்மாதிரியாக்கிக் கொள்கிறார்கள். அதனால் நீங்கள் கல்வியை நன்றாக படித்து எல்லாவற்றிலும் சிறந்த மதிப்பெண்களை பெற வேண்டும். அதன் மூலமாக மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். நீங்கள் சமூக அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்று பல மாணவர்கள் பல கல்லூரிகளில் நான் படித்தால் போதும், பட்டம் பெற்றால் போதும், நான் முன்னேறினால் போதும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் படிக்கிற காலத்தில் மாணவர்களிடம் சமூக சிந்தனைகள்,
தெரிந்து கொள்வதை பார்த்தார். அவர்கள் அமர்ந்து சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி எல்லாம் விரிவாக பேசுவார், விவாதிப்பார், ஒருவருக்கு ஒருவர் கடினமாக உரையாடுவார். அப்படிப்பட்ட கலந்துரையாடல்கள் தான் எங்கள் எண்ணங்களை செழுமைப்படுத்த, எங்கள் சிந்தனைகளை சாணைப்படுத்த. அதனால் நீங்கள் சமூக அக்கறை உள்ளவர்களாக இருக்க, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நாம் வாழ்கிற சமூகத்துக்கு ஏதாவது பங்களிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் பல பேர் தங்கள் இன்னுயிரை விட்டு விடுதலை பெற்றுக் கொண்டார். அவர்கள் இரவு பகலாக பாடுபட்டு புதிய விஞ்ஞான நுட்பங்களை கண்டுபிடித்தார். அவர்கள் இரவை பகலாக்கி உடைத்துதான் பல புதிய மருந்துகளை கண்டுபிடித்தார். அவர்கள் விடிய விடிய விழித்திருந்துதான் அற்புதமான நூல்களை படைத்தார். சமூக அக்கறையின் காரணமாகத்தான் இவையெல்லாம் உருவாயின. அவர்கள் உருவாக்கியவற்றை நாம் உறிஞ்சி தின்கிற போது நாமும் ஏதாவது பங்களிக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கந்தசாமி அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய படிப்பெல்லாம் இந்த சமூகம் தந்தது. இந்த கல்லூரியை கட்டியது சமூகம், இந்த அரங்கத்தை அமைத்தது சமூகம், இந்த நூல்களை படைத்தது சமூகம். பல பேர் வியர்வை சிந்தி கண்ணீரை சிந்தி உழைத்ததன் காரணமாக அந்த பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய போகிறோம் என்பது முக்கியம். யாரோ நட்ட மரங்களில் இருந்து பழங்களை பறித்து தின்கிறோமே, அடுத்த தலைமுறைக்கு நாம் ஏதேனும் மரங்களை விட வேண்டாமா என்று சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் சமூக அக்கறை. நீங்கள் அறிவியல் மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். ஏன் அறிவியல் மனப்பான்மை முக்கியம் என்றால், எந்த கேள்வியையும் எந்த விடையையும் நாம் அலசி பார்க்க வேண்டும். புத்தர் சொன்னார், நான் சொல்வதை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். சரி என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் நிராகரிக்க. நான் சொல்கிற ஒரே காரணத்திற்காக அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று புத்தர் சொன்னார். எப்பொருள் யார் யாராய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று திருவள்ளுவர் சொன்னார். எப்பொருள் எத்தன்மையலாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று குறிப்பிட்டார். மகத்தான மனிதன் சொல்கிற காரணத்தினாலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நம் பகுத்தறிவில் உரசி பார்ப்பதுதான் அறிவு. ஒரு படம் விடுகிறது என்றால் ஏன் விடுகிறது, வானவில் வருகிறது என்றால் ஏன் வருகிறது, ஏன் சிலந்தி தன்வலையில் தானே மாட்டிக் கொள்வதில்லை, ஒரு அட்டை கடித்தால் ஏன் ரத்தம் உறைவதில்லை என்பதையெல்லாம் அறிவியல் நோக்கோடு நாம் பார்க்க வேண்டுமே தவிர, யாரோ ஒருவர் சொன்னார்கள் என்பதற்காக நாம் அந்த நம்பிக்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம். அறிவியல் பார்வை இருக்கிற ஒரு மனிதன் தான் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால் அறிவியல் மனப்பான்மையோடு நீங்கள் இருக்கிறீர்கள். அரசியல் விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை. நாம் நம்முடைய அரசியல் சட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உரிமைகளை, கடமைகளை, நாம் அடிப்படை உரிமைகளை காப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், நம்முடைய முன் சுருக்கம் என்ன சொல்கிறது என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலே எப்படி விழிப்புணர்வு படிப்படியாக ஏற்பட்டது என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அரசியல் விழிப்புணர்வு ஏன் இருக்கிறது என்றால், நம்முடைய திருமண வயது 20. நீங்கள் துணையை தேர்ந்தெடுப்பதற்கு 21 வயது, ஆனால் தலைமையை தேர்ந்தெடுப்பதற்கு 12. அதனால் 18 வயதிலே நாம் வாக்களிப்பதற்கு முன்னால் அரசியல் விழிப்புணர்வோடு இருந்தால்தான் சரியாக வாக்களிக்க முடியும், சரியான தலைமையை தேர்ந்தெடுக்கிறோம். அதனால் நீங்கள் அரசியல் விழிப்புணர்வோடு, சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வு நமக்கு தேவை. இன்று உலகமே வெப்பமயமாகிறது. உலகம் வெப்பமயமாகிறதால் நாம் அப்பமயமாகிறோம். காலமுறை மாற்றத்தின் காரணமாக திடீரென ஓராண்டு பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் பெய்கிறது. வெப்பம் சுட்டரிக்கிறது. டிசம்பர் மாதத்தில் வெயில் மண்டையில். இவையெல்லாம் காலமுறை மாற்றத்தினால் ஏற்படுகின்றன. சுற்றுச்சூழலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எரிபொருள் சிக்கனத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும்? நீரை எப்படி பணத்தை போல செலவு செய்ய
மண்ணுக்கு மருதாணியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றிய விழிப்புணர்வை எல்லாம் இந்த இளைஞர் சக்தியை சார்ந்தவர்கள் பெற வேண்டும். நீங்கள் மாவட்ட நிர்வாகத்துடன் சேர்ந்து பல இடங்களில் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்ள பல இடங்களில் இவர்கள் மரம் நடுவதற்கும் வீடு வீடாக சென்று கழிவுகளை எப்படி தரம் பிரிப்பது என்பதை சொல்லிக் கொடுத்து எது மக்கள் குப்பை எது மக்காத குப்பை என்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாம் அனைவருமே தேவையில்லாமல் மின்சார விசிறியை ஓடவிடக்கூடாது, விளக்குகளை போடக்கூடாது என்பதை எடுத்துச் சொல்லி ஒரு பெரிய காலமுறை மாற்றத்திற்கு தயாராகின்ற நெறிமுறைகளை சொல்லித் தருவதற்கு இவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் வனத்துறை, சுற்றுச்சூழல் துறை ஆகிய அலுவலர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு குறும்படங்களை காட்டி அவர்களை இந்த பேரறிவை பெறுவதற்கு ஆட்சிப்படுத்த வேண்டும். இவர்கள் நல்ல வழக்கங்களோடு இருப்பதோடு மட்டுமில்லாமல் நல்ல நட்பு வட்டத்தோடு இருக்க வேண்டும். நல்ல நண்பர்கள் அமைந்தால்தான் கல்லூரி வாழ்க்கை என்பது வேண்டும். பல நேரங்களில் நாம் நம்முடன் நெருங்கி பழகுகின்ற 5 நபர்களின் சராசரியாக இருக்கிறோம். அவர்கள் மேன்மையானவர்களாக இருந்தால் நாமும் மேன்மையாக இருக்கும். சந்தனத்தின் அருகிலே சாதாரண கல்லை வைத்தால் கூட அது சில மணி நேரத்திற்கு நறுமணம் வீசும். ஆகவே நல்ல நண்பர்களை இளைஞர் சக்தியில் இருப்பவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் வாசிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வாரத்துக்கு ஒரு சிறந்த நூலை, சரித்திரத்தை மாற்றிய நூலை, இந்த வரலாற்றிலே புதுமையான கருத்துக்களை புகுத்திய நூலை, மகத்தான காவியங்களை, அழகான கவிதைகளை படிக்க வேண்டும். அப்படி படிப்பதன் மூலம் உங்கள் அறிவு அகன்று கொண்டே நீங்கள் பொது அறிவிலே நாட்டம் உள்ளவர்களாக செய்தித்தாளை வாசிக்க வேண்டும். உலகில் என்ன நடக்கிறது என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர் சக்தியில் இருக்கிற இளைஞர்கள் உயர்ந்த இலக்குகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மரத்தை அடைகிற பறவைகளாக இல்லாமல் விண்ணிலே மேகமூட்டங்களை தாண்டி பறக்கின்ற பறவைகளாக தங்களை கற்பனை செய்து கொண்டு சிறகடித்து பறக்க வேண்டும். அந்த உயர்ந்த இலக்குகள் இந்த பருவத்தில் தான் உங்கள் இதயத்திலே துளிவிட வேண்டும். அந்த லட்சியத்தை நீங்கள் அடைகாத்து உங்கள் வாழ்நாளில் அதை அடைகிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சிக்கு இணையானது எதுவுமே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தலைமை பண்புகள் ஒருவருக்கு அவசியம் தேவை. தலைமை பண்புகள் இருந்தால்தான் நீங்கள் எந்த நிறுவனத்திற்கு சென்றாலும் அங்கே தகவல்களை விடுகின்ற அந்த ஒளியோடு தெரிகிறது. அதனால் இந்த இளைஞர் சக்தியில் இருப்பவர்கள் பொறுமையோடும் அனுசரணையோடும் அனைத்தையும் ஒருங்கிணைக்கின்ற தன்மையோடும் செயல்பட்டு தலைமை பண்புகளை வளர்த்துக் கொண்டு எந்த வேலையும் கருத்துக்களை நயமாக சொல்லுகின்ற அந்த பக்குவத்தை பெற வேண்டும். இவற்றையெல்லாம் பெறுவதற்கு இளைஞர் சக்தி உங்களை வழிநடத்தும். எனவே இந்த மகத்தான அமைப்புகளை இன்று நாம் தொடங்கி இருக்கிறோம். இதிலே இருக்கிற இளைஞர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் தங்களுடைய வெளிச்சத்தை பரப்பி அவர்களும் இவர்களைப் போல ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தை பெற்று இந்த நாட்டிற்கும் இந்த மாநிலத்திற்கும் இந்த மாவட்டத்திற்கும் மகத்தான பெருமை சேர்க்க வேண்டும். நீங்கள் செல்கிற பாதைகளில் எல்லாம் நந்தவனங்கள் உருவாகட்டும். நீங்கள் பார்க்கிற இடங்களில் எல்லாம் வெளிச்சம் பரவட்டும். நீங்கள் புன்னகிக்கிற இடங்களில் எல்லாம் பூந்தோட்டம் உருவாகட்டும். நீங்கள் விரலீட்டுகிற இடங்களில் எல்லாம் புத்தகம் விளையட்டும். நீங்கள் கைகளை வைக்கின்ற இடங்களில் எல்லாம் மகத்தான மாற்றங்கள் நடக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.